யோகாதிபதி 7ஆம் வீட்டுக்கு வருவது மனைவியால் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் கிடைக்கும். யோகமான வெளிநாட்டிற்கு செல்லுவீர்கள். அது என்ன யோகமான வெளிநாடு? அதாவது நான் எங்க சென்றால் என்ன மாதிரி 10 மடங்கு சம்பாதிக்க முடியுமோ அந்த வெளிநாட்டில் எனக்கு வேலை கிடைக்கும். நம்மளோட இப்போ பக்கத்தில் இருக்க மலேசியா, பக்கத்தில் இருக்க சிங்கப்பூர், இதெல்லாம் விட தூரமாக இருக்கிற லண்டனோ, தூரமாக இருக்கிற கனடாவோ ரூபாய் மதிப்பில் அதிகம். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்போ அங்கே ஒரு வேலை கிடைக்கும் போது எனக்கு ரூபாய் மதிப்பில் இன்னும் நிறைய பணம் கிடைக்குது. இங்கே கிடைக்கும் போது சிறிய மாற்றம், அங்கே கிடைச்ச பெரிய மாற்றம். வறுமையை ஒழிக்கிறதுக்கு கூட எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிளஸிங் கிடைக்கிறது இல்லை. நம்ம ரிங்கெட்டில் வாங்குறீங்களா, டாலரில் வாங்க போறீங்களா, யூரோவில் வாங்க போறீங்களா, பிளஸிங்ஸ் மாறுது. அப்போ சனி பகவான் நினைச்சா யூரோலையும் வாங்க வைக்க முடியும், ரிங்கெட்லையும் வாங்க வைக்க முடியும். நான் ரிங்கெட்டில் வாங்குறது தப்பு நான் சொல்லலை, தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் நண்பர்களை. சொல்ல வர்றது என்னன்னா, சின்ன கடனுக்கு ஒரு பிளஸிங், பெரிய கடனுக்கு ஒரு பிளஸிங். 7ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கும் பொழுது உங்களை தூக்கி கொண்டு போய் 10 மடங்கு லாபம் வர்ற ஒரு இடத்துல உட்கார வைக்கிறார். ஏன்னா 7ஆம் இடம் என்பது குருவுடைய வீடு. ஜென்ரலாகவே உங்களுக்கு குரு யாரு? ஜென்ரலாகவே குரு வந்து உங்களுக்கு 7 அவனுடைய வீட்டில் சனி பகவான் வருவதால் உங்களுக்கு திருமணம் நடக்க போகிறது. அதுவும் எப்படி? ஆசைப்பட்ட பெண்ணோட திருமணம். இங்கே தான் வருது ரொமான்டிக். நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட்டு. அவன் இங்கே வந்து கிரகங்கள் என்ன பண்ண போகுதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கான். நீங்கள் எப்படிடா லவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கீங்க. காரணம் என்னென்னா 2 சுக்கிரன் உச்சம் பெற்று 7 சனியோட சேர்ந்துருக்கான். இந்த வரேன், நானும் வரேன், லவ் லைஃப்பை தரேன். ஐ எம் கோயிங் டு பிளஸ் த லவ் லைஃப்.